சிவமார்க்கம் 4 நமக்கு உண்டு. சன்மார்க்கம் என்பது நல்ல வழியே, சகமார்க்கம் என்பது நட்பு கொள்வதே, சத்புத்திர மார்க்கம் தந்தையால் ஏற்பதே. தாசமார்க்கம் என்பது சிவ தொழுதே, எந்த மார்க்கமும் நல்லதொரு மார்க்கமே. எதில் சென்றாலும் சிவனை அடையலாம், சிவனை அடைவதே முக்தியாகுமே. சிவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு. தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்துய வையத்து உள்ளார்க்கு வகுத்து வைத்தானே. சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது, மன்மார்க்கம் மாமுக்தி சித்திக்குள் வைப்பதாம். பின்மார்க்கமானது பேராது பிறந்திரத்தல், உள்மார்க்கம் ஞானத்து உறுதியுமாகுமே. பூஜித்தல் வாசித்தல் போற்றல் ஜபித்திடல் ஆசற்ற நல் தவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்திட்டு அன்னமும் நீ சுத்தி செய்தல் மற்ற ஆசற்ற சத்புத்திர மார்க்கம் ஆகும். எளிய நல் தீபமிடல் மலர் கொய்தல் அன்புடன் மெழுகல் அது தூர்த்தல் வாழ்த்துதல் கோவில் மணி அடித்தல் பல மஞ்சனவாதி கோயில் தொண்டு செய்வதுதான் தாச மார்க்கமே. வாசித்தும் பூஜித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசி கூளத்தில் வீழ்கல்லா மனம் பார்க்கின் மாசற்ற ஜோதி மணிமிடற்று அண்ணலை நேசத்து இருந்த நினைவு அறியாரே. அண்ணலை வானவர் 1000 பேர் சொல்லி உன்னுவர் உள் மகிழ்ந்து உள்ளிங்கு அடி தொழ கண்ணவன் என்று கருதுமவர்களுக்கு பண்ணவன் பேரன்பு பற்றி நின்றார்.